ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். இந்த ஷோ ஒரு டைம் மெஷின், காலத்தில் நம்மை பின்னோக்கி கூட்டி செல்லும் இசை மூலமாக. இன்னைக்கு நம்மளோட 3 கண்டஸ்டன்ட் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நான் கேட்குற வித்தியாசமான கேள்வியை வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். ஒரு இசையனும் கடலில் மூழ்கி இவங்க முத்தெடுக்க போகிறாங்க. இன்னைக்கு அவங்க மூழ்க போகிற கடல் இளையராஜா அப்படிங்கிற ஒரு கடல். அதில் அவங்க கண்டெடுக்க போகிற முத்து சுசீலாமா குரல்ல வந்த பாடல்கள், சுசீலாமா குரல்ல ஒலித்த ராஜா சாரோடைய பாடல்கள். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேமோடைய தீமா அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 26. வாங்க இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் கேட்க போற கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில வரும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். கிராமத்து பாட்டு, நவீன மெட்டு, காதல் டூயட்டு, பாசத்தின் தாலாட்டு, பிரிவின் கசப்பு, நட்பின் இணைப்பு. ஸோ இந்த 6 கேட்டகரிஸில் தான் கேள்விகள் வரப்போகுது. 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த பாயிண்டில் எவ்வளோ பாயிண்டில் கேள்வி வேணும் அப்படின்னு அவங்க எடுத்து விளையாடலாம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க 3 கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். டுடே வி ஹேவ் அனுசூயா, மீனாட்சி சுந்தரம் அண்ட் சசி. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் கேம் எப்பவும் விளையாடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி அனுசூயாக்கு. கிராமத்து பாட்டு மேடம் 200. கிராமத்து பாட்டு 200. முதல் வரி என்ன? பாடல் சரண வரிகளை நான் தரேன், நீங்க பல்லவி வரிகளை கண்டுபிடிக்கணும். தொட்ட இடம் முழுக்க தண்ணியில வழுக்க வாய் வெடிச்ச பூவே பொன்னே வா. எந்த பாடல்ல வர வரிகள்? தனிப்பாட்டுன்னு இல்லை, டூயட் பாடல்களும் கலந்து தான் இருக்கு. ஸோ எதனா க்ளூ இருக்கா மேடம்? ஆனா கேட்ட மாதிரி இருக்கு, அந்த வேர்ட் எனக்கு தெரியுது. இது ஒரு மழை சாங், அதான் க்ளூ. அதான் பாட்டிலே இருக்கு, தண்ணியில வழுக்கான்னு. இது பாயும் புலி படம் நடிக்கிற தெரிஞ்சிருச்சு. பாட்டுதான் டக்குன்னு ஞாபகம் வரணும், அதான் கஷ்டம். இருங்க சொல்றேன். கொட்டி பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம். அதுதான். தொட்ட இடம் முழுக்க தண்ணியில வழுக்க வாய் வெடிச்ச பூவே பொன்னேவா. அந்த வரிகள் கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், பாயும் புலி படத்துல வந்த பாடல் தான் அது. 1983 வந்த படம். பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானோன்னு மலேசியா வாஸ்தவனோட இணைந்து பிசி சிலமா பாடியிருந்தாங்க. பாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். சூப்பரா ஓபன் பண்ணிட்டீங்க அனுசூயா. 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. காதல் டூயட் 300. எடுத்தோடனே 300. ஓகே, இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும் சரண வரிகளை நான் மிக்ஸ் பண்ணி பாடியிருக்கேன். அதுல இருந்து நீங்க பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். தாலாட்டு கேட்கின்ற மழலை இது, தண்டோடு தாமரையாடுது, உன்மடியில் நான் உறங்க கண்ணீரெண்டும் தான் மயங்க, ராகங்களில் மோகனம் மேகங்களில் நாடகம், ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, உன் கண்கள் எழுதிய காவியம் என் இதய மேடைதனில் தஞ்சம் உந்தன் நெஞ்சமம்மா. தெரிஞ்சு போச்சா 2 பாட்டும்? ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து திரு தேரில் வரும் சிலையோ, அது ஃபர்ஸ்ட் பாட்டு. இந்த பாட்டு வந்து கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை. ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பாடலும் மோகன ராகத்துல அமைஞ்ச பாடல். இதுலயே வருது பாருங்க, ராகங்களில் மோகனம்னு. அந்த ராகத்துல இருக்கவே இந்த 2 பாட்டையும் இணைக்க முடிஞ்சது. சரியான பாடல்கள். முதல் பாடல் திரு தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நிலவொளியோ எனும் சுகம் தரும்
யாரால இப்படி வரிகள் எழுத முடியும்? கண்ணதாசனை தவிர. பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டிப்பா. பாடல் தமிழனும் இதுல. நான் வாழ வைப்பேன் படத்துல வந்து 79ல வந்த படம். எஸ்பிபியுடன் இணைந்து சுசிலாமா பாடியிருந்தாங்க ராஜா சார் மியூசிக்ல. இன்னொன்னு நீங்களே ரொம்ப அழகா பாடி காமிச்சிட்டீங்க. கண்ணன் ஒரு கை குழந்தை பத்ரகாளி படத்துல வந்தது. 76ல வந்த படம் இது. ஏசுதாசும் சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 2 பாடையும் அழகா கண்டுபிடிச்சு 300 பாயிண்ட்ஸோட உங்க ஸ்கோர் ஓபன் பண்ணிட்டீங்க. கிராமத்து பாட்டு 300. கிராமத்து பாட்டு 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிட் ஆஃப் சாங் கேட்கும். அதுல இருந்து நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுடைய பாடல் கமிங் அப். என்ன பாட்டு தெரிஞ்சுதா? காத்திருந்த மல்லி மல்லி பூத்தெடுத்து எப்படி டக்குன்னு அடிச்சீங்க? நல்லா தெரியுமா இந்த பாட்டு? தெரியும் மேடம். எஸ், சரியான பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க. காத்திருந்த மல்லி மல்லி பூத்திருக்கு சொல்லி சொல்லி புதுசாதேனமோ புதுசா. அழகான பாடல். மல்லு வேட்டி மைனர் படத்துல வந்து 90ல வந்த படம். சுசிலாமாவுடைய தனி பாடல் இது. ராஜா சார் மியூசிக்ல அமிர்த வர்ஷினி அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தாரு இந்த பாட்டு. இந்த மாதிரி ஒரு கிராமத்து மெட்டை இந்த ராகத்துல அமைத்தது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் வச்சு கரெக்டா பாட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நான் அனுசியா தான், ஹவுஸ் ஒய்ஃபு. நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். இப்போ இந்த மேடம் ப்ரோக்ராம் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மேடம் சான்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்க்கு, பிரியா மேடம்க்கு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நட்பின் இணைப்பு மேடம் 300 இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃபைண்டிங் திஸ். ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூலே நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ முதல் க்ளூவை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நட்பின் இணைப்பு கேட்டகரியில் எல்லாமே சுசிலாமாவோட இணைந்து இன்னும் ஒரு பெண் குரலும் கேட்கும். அதுதான் இந்த கேட்டகரியோட சிறப்பு. ஸோ இந்த பாட்டில் அவங்களோட இணைந்து பாடுவது எஸ்பி சைலஜா. சுசிலாமாவும் சைலஜாவும் இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. இந்த பாட்டில் நடித்தது ஜெயலலிதா அம்மாவும் ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி. இவங்க 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இது எந்த பாட்டில் இந்த காம்பினேஷன் வந்தது? ஜெயலலிதா ராஜா சார் இசையில் நடித்த படம்னா உங்களுக்கு படம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் பாட்டு எது? படம் ஏன்னா நான் எஸ்பி சைலஜா பார்த்தேன் மேடம். இவங்க 2 பேருது நான் பார்த்தது வேற. நான் இது ரஜினி படம் பார்த்து வச்சுக்காது. இது வந்து எனக்கு நீங்க சொல்றது கை கொடுக்கும் கையில பார்த்து வச்சேன். அது பார்த்து வச்சேன். இது தெரியல எனக்கு. ஆனா அது 2வது க்ளூ தரட்டா? 2வது க்ளூ கொடுத்துருங்க. 2வது க்ளூ வந்து ஒரு மியூசிக் க்ளூ தான். ஸோ பாட்டுல இருந்து சின்ன பிட் உங்களுக்கு கேட்கும். தெரிஞ்சுதா? தெரியல மேடம். எனக்கு அது படமும் தெரியல. ஏன்னா எனக்கு அது தெரியல. ஓகே, நான் இன்னொரு க்ளூவும் ரிவீல் பண்றேன். ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாட்டில் இருக்கிற எல்லா வரையும் வார்த்தையும் அதில் இருக்கு. அதை சேர்த்து கரெக்டான ஆர்டர்ல போட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. வராத காலங்கள் வந்தது அந்த மாதிரிங்களா? வராத காலங்கள் வந்தது. டியூன் லேசா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். கேட்டிருக்க மேடம். ரொம்ப நாள் ஆயிப்போச்சு இல்ல பாட்டுங்களா. எனக்கு அது சொல்ல தெரியல. வராத காலங்கள் வந்தது. தெய்வம். இல்ல 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 நீங்க ஒரு மாதிரி வந்துட்டீங்க. ஆனா கரெக்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலையே. நான் எப்படி பாயிண்ட் கொடுக்கறது உங்களுக்கு? கோட் ஹேவ் டு பாஸ் இட். மீனாட்சி சார் தெரியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல தெரியல. எனக்கு தெரியல மேடம். தெரியல. நான் இந்த பாட்டு கேட்டதே இல்ல. கேட்டதே இல்ல. ஓகே, அவங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். சசி உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். வராத இல்லையா? உங்களுக்கு தெரியல. காலங்கள் வந்தது. எல்லாரும் கெஸ் தான் பண்றீங்க. அதை கூட்டி சேர்த்து போட்டே இல்ல. இல்ல. ஓகே, நான் வந்து அவங்களுக்கே பாட்டை ரிவீல் பண்ணிடுறேன்.
நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா நடித்த படம் வந்து நதியை தேடி வந்த கடல். அது ஒண்ணுத்துல தான் ராஜா சார் இசையில வந்திருக்கு. வராத காலங்கள் வந்த பொன்னாளம்மா, பெறாத இன்பங்கள் கொண்ட நன்னாளம்மா, ஒரு தெய்வம் வந்தது என் சோகம் கண்டது காவலாய் நின்றது. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? பாட்டு கேட்டல மேடம். இன்னொரு பாட்டு வரும் பாருங்க. அது தவிக்கு எது தயங்கு எது எல்லாருக்கும் தெரியும். சரத் பாபு கூட போட்ட டுயட் பாட்டெல்லாம் தெரியும் எனக்கு. அதான் தவிக்கு எது தயங்கு இது ஒரு மனது, அது எல்லாருக்கும் தெரியும். பாட்டு. பட் இது வந்து இங்க 2 பேரும் ஃபட்டாஃபட் அண்ட் ஜெயலலிதா அம்மா 2 பேரும் இணைந்து பாடுற பாடல். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இவர்கள் ஏதோ குழந்தைய தேடி பிடிக்கிற அந்த மாதிரி ஏதோ கதை போல இருக்கு. இந்த படம் வந்து காணும் யூடியூப்ல எல்லாம் தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல என்னால. ஓகே, இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், டூன் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். கேட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நான் மீனாட்சி சுந்தரம், சென்னை தாம்பரத்தில் இருக்கேன். தாம்பரத்தில் இருக்கேன். நான் ஒரு மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எவ்ரி சாட்டர்டே பார்த்துருவேன். Thank you, Priya ma'am, for giving the opportunity. Kadal Duet 200. Okay. It's a picture puzzle. So, ஒரு கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு வருது. Where is your clue? மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு இது பூபாலம் புது ஆலோலம் விழிப்பூ மலரும் காலை நேரம். தாயம் ஒண்ணு படத்துல. சூப்பர் சார், அழகாவும் பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதுதான் அந்த பாடல் தாயம் ஒண்ணு அப்படிங்கிற படத்துல வந்தது. 1988ல மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு எஸ்பிபி அண்ட் சுசீலா அம்மா பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். இது வந்து நடித்தது வந்து அர்ஜுன் சீதாவும்ல, சீதா. சுசீலா அம்மா கடைசி போர்ஷன் மட்டும் பாடுவாங்க. ஆமா. ஸோ 200 பாயிண்ட்ஸ் சார். நான் சசி ஐயப்பராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து. இப்போ நான் டெக்சாஸ்ல இருக்கேன் பையன் வீட்டில். பிரியாவோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு 1 இயராக நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் என்னை இந்த சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என் டாக்டரின்ல எல்லாருமே, என் ஃபேமிலி ஃபுல்லுமே இந்த ப்ரோக்ராமுக்கு அடிக்ட் மாதிரி. வாரம் சாட்டர்டே இந்த ப்ரோக்ராமை பார்த்துருவோம். ராஜா சாரோட பயங்கரமான ஃபேன் நான். இந்த ப்ரோக்ராமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த பிரியா மேடம்க்கு நன்றி. பாசத்தின் தாலாட்டு 300. ஓகே, தாலாட்டு 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஆல்சோ 2 தாலாட்டு பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும். 2த்தையும் கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பாடல்கள் கம்மிங் அப். பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், யாரும் இன்றி காவலின்றி தனிமையாக வாழ்கிறாய். மானே உன் வார்த்தை ரீங்காரம், அரவணைக்க உணவளிக்க துடிக்குதெந்த உள்ளமே. சபையேறும் பாடல் நீ பாடமா, உன்னை காக்க தெய்வம் வந்து சேரும். தெரியும் மேடம். தெரியுமா? சொல்லுங்க. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் இன்று, அந்த பாட்டு ஃபர்ஸ்ட். எஸ், ரொம்ப ஈஸி அது. அடுத்து ராஜா சின்ன ராஜா பூந்தளிரே இன்ப கனியே என்னை நெஞ்சில் சேர்த்து கொள்ளு. சூப்பர் சூப்பர். எஸ், 2மே அழகான பாடல்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. பியூட்டிஃபுல் சாங்ஸ் 2மே. எப்பவுமே இந்த பாடல்கள் கேட்டால் லேசா கொஞ்சம் அழுது வந்துடும். அந்த மாதிரியான பாடல்கள்லாம், எஸ்பெஷலி தட் பூந்தளிர் சாங், ரொம்ப பிடித்த பாடல். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. 1979ல வந்த படம் பூந்தளிர். ராஜா சின்ன ராஜா பூந்தளிரே இன்பக்கனியே உன்னை நெஞ்சில் சேர்த்து கொள்ள ஏங்கும் தாயின் உள்ளம் பாட்டு. அதே போல கற்பூர பொம்மை ஒன்று, இது எல்லாருக்குமே தெரிந்த பாடல். கேளடி கண்மணி படத்துல வந்து 1990ல.
இது வந்து மு மேத்தா அவர்களுடைய வரிகள், பூந்தளிர் பாட்டு வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். இந்த 2 பாட்டும் பார்த்தீங்கன்னா, டியூன்ல வந்து ஒரு சிமிலாரிட்டி உண்டு. ஒரு ஃபீல்லாம் சேமா இருக்கும். ஏன்னா ராஜா சாரே ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப இந்த மாரி தாலாட்டு பாட்டுனா அவருக்கு ரொம்ப பிடித்த பாட்டு வந்து பானுமதி அம்மா குரல்ல வந்த அன்னை படத்துல வந்த ஒரு பாட்டு. பூவாகி காயாகி இந்த மரம் ஒன்று, அதுதான் அவருக்கு டெம்ப்ளேட். இந்த பாடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சாயல்ல இருக்கும். அதே டியூன் இல்ல, பட் அந்த அந்த ஃபீல், அந்த அந்த சாயல் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த 2 பாட்டுமே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல அவர் போட்டதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ கரெக்டா 2 பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி 300 உங்களுக்கு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. மேடம் நவீன மெட்டு 300 கொடுப்பா. 300 ஓகே. இதுவும் கலக்கல் பாட்டு. ஸோ இதுலயும் உங்களுக்கு 2 பாட்டு சேர்ந்து வரப்போகுது. தமிழ் கொண்ட வைகை போலே திருமேனி நடை போட கார்வேந்தன் நாளும் ஊர்கோலம் போகும் தேர் போலும் இடையாட வான் கொண்ட நீலம் போலே விழி கொண்ட நங்கை நானே ஆடவா ஆடவா அழைத்தேன் வா மேலாடையாய் நான் மாறவோ கூடாதென நான் கூறவோ மோகம் அது வாராதோ. ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு மேடம். ஆனா அது என்ன பாட்டு கொஞ்சம் என்னன்னு தெரியலையா சார்? உங்களுக்கு தெரியுமா? இல்ல கேட்டிருக்கேன், சட்டு ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு பாட்டு இது ரொம்பவே. ஓகே சரி, ஓகே. நான் வந்து அவங்க கேட்குறேன், சசியை கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா சசி? இது ஒரு பாட்டு வந்து நிலவு நேரம் அது இல்லை. எஸ் எஸ் எஸ். ஒன்று வந்து இல்ல இல்ல, நேரம் ஆயிடுத்து. நீங்க ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க கரெக்டா. இன்னொரு பாட்டு நான் ரிவீல் பண்றேன். நீங்க சொன்ன ஒரு பாடல் வந்து நிலவு நேரம் இரவு காயும், அது வந்து அன்னை ஒரு ஆலயம் படத்துல ஒரு பாடல். 1979ல வந்த பாட்டு அது. சுசீலா அம்மா வந்து ஜெயமாலினிக்காக பண்ண. இது ஆக்சுவலி ஒரு என்ன இந்த கிளப் சாங் அது. இதுக்கு வந்து சுசீலா அம்மாவை எப்படி பாட வச்சார் அவர், நான் எப்பவுமே யோசிப்பேன். இந்த பாட்டுக்கு ஏன் அவங்கள கூட்டாங்க அப்படின்னு. பட் அவங்க ரொம்ப அழகா பாடிருப்பாங்க. அதுல லாஸ்ட் கூட சொன்னவர் மோகம் அது தீராதோ அப்படின்னு அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் அந்த பாடல். இன்னொன்று வந்து இதுதான் நீங்க மிஸ் பண்ண பாடல். ஒரு காதல் தேவதை இரு கண்கள் பூமழை இவள் ராஜவம்சமோ ரதி தேவி அம்சமோ. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு அங்கிற படத்துல வந்தது. 77ல வந்த படம். சிவகுமாரும் மீரா நினைக்கிறேன் அந்த ஆக்ட்ரஸ், அவங்க 2 பேரும் பாடுற மாதிரி பாட்டு. படத்துல ஹீரோயின் ஸ்ரீதேவி, ஆனா இந்த பாட்டுல அவங்க கிடையாது. இது வந்து எஸ்பிபி இந்த சுசிலா பாடிய டூயட் பாடல், வாலி அவர்களுடைய வரிகள் இது. ஸோ இது வந்து நீங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஒரு பாட்டு சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நவீன மெட்டு 200. இது வந்து பிக்சர் பசில். ஆடும் நேரம் இதுதான் இதுதான் வா 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 வா. சூரசம்ஹாரம் நினைக்கிறேன் படம். அதேதான். ஆக்சுவலி இந்த பாட்டுல வந்து சுசீலா அம்மா அந்த பல்லவி தான் பாடுவாங்க. அந்த இதெல்லாம் சரணம்லாம் கோரஸ்லயே தான் வரும். பட் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு போதையில இருக்கும் ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையில அழகான பாட்டு. அதுதான் அந்த பாடல். சூரசம்ஹாரம் படத்துல வந்தது. ஆடும் நேரம் இதுதான் இதுதான் வா 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 போகுது இளமை திரும்ப 88ல வந்த படம். கங்கை அமரன் அவருடைய வரிகள் இது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஃபார் மீனாட்சி சுந்தரம். பிரிவின் கசப்பு 300. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடலுடைய ஒரு சின்ன பிட் கேட்கும். தெரிஞ்சுதா? தெரியும் மேடம். சொல்லுங்க. இங்கேயும் ஒரு கங்கை சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணாளனை கண்டால் என்ன
என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. எஸ், பர்ஃபெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த தில்ருபால வாசிச்சிருக்காரு. அந்த அந்த பிட்டு வந்து இப்போ நான் ப்ளே பண்ணது வந்து தில்ருபா. முன்னாடிலாம் எனக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ தில்ருபா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அது கேட்டதுலேருந்து எங்க கேட்டாலும் இந்த தில்ருபா ஒலியாவே எனக்கு கேக்குது. அழகா ஒரு சோகத்தை பிழியிற மாதிரி ஒரு நாதம் அழகா கொடுத்திருந்தாரு. பாட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து கங்கை அமரன் அவரோடைய இணைந்து சுசிலாமா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள், குரல் ஆனால் கங்கை அமரனோடது. இதுல இங்கேயும் ஒரு கங்கைங்கிற படம் 1984. அதுல வந்து முரளி அண்ட் தாரான்னு நினைக்கிறேன் அந்த ஆக்ட்ரஸ், அவங்க 2 பேரும் நடிச்ச படம் அது. ஸோ 300 points ஃபார் சசி. கிராமத்து பாட்டு 100. கிராமத்து பாட்டு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பாடல்ல இருக்கிற வரிகளை நான் கொடுக்குறேன், பல்லவி வரிகள். அதுல வந்து கச்சட தப்பறம் இருக்காது, நீங்க அதை பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான எழுத்துக்கள்: தென்னை மரத்துல தெண்டல் அடிக்குது, நந்தவன கிளியே அடியே புன்னவன குயிலே. சூப்பர், டக்குன்னு அடிச்சிட்டீங்க. அது எது இன்ன பார்த்தோன்னே வந்துடுச்சா அந்த பாட்டு? ஆமா, இன்னும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. வெரி குட், வெரி குட். நான் தினந்தோறும் ரசிச்சாலும் நடக்காது கிடைக்காது அடியே சின்னவனி குயிலே. லக்ஷ்மி அப்படிங்கிற படத்தை வந்து 79. ஸ்ரீதேவி தான் இந்த படத்துல ஹீரோயின். ஆனா இந்த பாட்டுல வந்து மாஸ்டர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் தான் இந்த பாட்டுல வருவாரு. ஹீரோயின் யாருன்னு தெரியல, கூட ஆடுற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல எழுதுங்க. ராஜா சார் வந்து சுசீலாமாவோட ஐ திங்க் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின போது டூயட் நினைக்கிறேன். இது கங்கை அமரன் அவருடைய வரிகள் தான் இந்த பாடலும். ஸோ எஸ், 100 points அனுசுயா. நட்பின் இணைப்பு 200. நட்பின் இணைப்பு 200 is a picture puzzle also. So another cartoon clue for you. Guess பண்ணலாம். 2 குரல்கள் இருக்கும் இதுல. சுசீலாமாவோட இன்னொரு பெண் குரல் இணைந்து பாடிய பாடல் இது. வந்து இது ஒரு ரஜினி படம். ஆனா இந்த பாட்டு வந்து படத்துல வரல. பாட்டுல வரலையா? படத்துல வரல இந்த பாட்டு. அப்ப ராஜாதி ராஜால உன் நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேலாசை இல்லையா. தேங்க்ஸ் இந்த க்ளூ கொடுத்ததுக்கு. இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியல, க்ளூலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க பாட்டை. இல்ல, எனக்கு பாட்டு படத்துல வரலன்னு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு, ராஜா சார்னு. சூப்பர், எஸ், அது ஒரு சரியான பாடல். நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா என் மேல் ஆசை இல்லையா, வானந்தான் காத்து கிடக்கு பூமிதான் பார்த்து கிடக்கு. இதுல சுசீலாமா அழகா ஓ நெஞ்ச, அவங்கதான் அந்த ஓம் அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. கூட பாடினது சித்ரா, அவங்களும் அஃப்கோர்ஸ் அருமையா பாடியிருப்பாங்க. பட் அந்த ஒரு கிராமத்து டச்சு எல்லாம், ஒரு இந்த ரூரல் டச்சு, அது வந்து சுசீலாமாவுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களோட ஃபோர்ட்டே. இன்ஃபேக்ட் நான் இந்த இதுக்கு எடுக்கும்போது இப்பதான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ரஸ்டிக் ராஜான்னு ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன். ராஜா சாரோட கிராமத்து பாடல்கள்லாம் அதுலயே பாதி சுசீலாமா பாடல்களாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவரு. ஸோ இதுல வந்து அதெல்லாம் விட்டுட்டு தேட வேண்டி இருந்தது. இந்த பாட்டுல ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன். கங்கை அமரன் அந்த ஊஞ்சலத்துல தான் பயங்கரமா இருக்கும் சங்கதி. So yes, 200 points உங்களுக்கு. பாசத்தின் தாலாட்டு 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல இதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். அம்மா பாடுறா பாட்டு உன்னை தூங்க வைக்க பாடுபட்டு, அப்பா சொல்றாரு வெறும் வாழ்த்து, அம்மாவுக்கு எல்லாமே மகன்தான், அவளுக்கு நலன் தரணும் நீதான், நேரில் வந்த அம்மனும் அவதான். படத்தோடைய பேருக்கு இதுல க்ளூ இருக்கு. அம்பிகை நேரில் வந்தாள் படம். அன்னை தாலாட்டு பாட தந்தை நல்வாழ்த்து கூற. எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாட்டு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அன்னை தாலாட்டு பாட தந்தை நல்வாழ்த்து கூற
பாட்டு. அகைன் ரொம்ப டச்சிங்கா இருக்கும் இந்த பாட்டு. வைரமுத்து அவர்கள் வரிகள்ல அந்த பாடல் இது. 84ல வந்த படம் அம்பிகை நேரில் வந்தாள். ராதா அந்த நடிகை இதுல அவங்க பாடுற மாதிரி வரும். 200 points more for Sashi. சூப்பர். பிரிவின் கசப்பு 200. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் சரண வரியை கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். கோவில் உண்டு, தீபம் உண்டு, தெய்வம் உண்டு, மலர்கள் உண்டு, பூஜை மட்டும் காண வரம் இல்லையே. அது வருது மேடம். பாடுது ஒரு பறவை, அது தேடுது சொந்தமுண்டு பந்தமுண்டு, வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை. அதுதான் ராஜேஸ்வரோட முதல் படம் அன்னக்கிளி படத்துல சுசீலாமா. கோவில் உண்டு, தீபம் உண்டு, தெய்வம் உண்டு, மலர்கள் உண்டு, பூஜை மட்டும் காண வரம் இல்லையே. அழகான பாடல். அக்கோ எனும் கீதம் அதுதானே இவளேதம். அகே நம்மள அழ வச்சிருவாங்க இந்த பாட்டுல சுசீலாமா. சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரியில வந்த பாடல். என்ன சொல்றது, தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு மியூசிக் ஆல்பம் இது அன்னக்கிளி. அது வந்த பாடல். ஸோ சுசீலாமா இளையராஜாவோட இணைந்த முதல் பாடல் இதுதான். ஸோ 200 points for அனுசுயா. காதல் டூயட் 100 இஸ் வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்களுக்கு வரும். ஈஸி, சொல்லுங்க. பூவிலே மேடை நான் போடவா, பூவிலே மூட நான் பாடவா, தோளிரண்டில் சிறு பூங்கொடி, என் சொந்தமெல்லாம் நீதானடி. படல் எழுது. சூப்பர் சார். எஸ் எஸ் எஸ், ரொம்ப அனுபவிச்சு பாடுறீங்க, நல்லாவும் பாடுறீங்க. தேங்க்யூ. எஸ், பகல் நிலவு படத்துல இது வந்து படத்துல வந்து இது கடைசியில என்ன சொல்றது, அந்த கிரெடிட்ஸ் ஓடுமே அப்பதான் வரும் இந்த பாட்டு. பட் பெரிய ஹிட் ஆன பாட்டு தான் இது. 85ல வந்த படம் பகல் நிலவு. ஜெயச்சந்திரன் அண்ட் சுசீலாமா இவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப அழகான பாட்டுலாம் வந்திருக்கு. அது ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. கங்கை அமரன் அவருடைய வரிகள் தான் இதுவும். 100 more points for மீனாட்சி சுந்தரம். பாசத்தின் தாலாட்டு 100. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் சரண வரிகள் தர முதல் வரியை சொல்லணும். யார் மகள் இப்பூ மகள், ஏது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி. கற்பூர முல்லை படத்துல பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன் ஆரிரோ ஆரோ வெள்ளி பன்னீரோ ஆரிரோ ஆரோ. எஸ் எஸ் எஸ், அதான் அந்த பாடல். யார் மகள் பூ மகள், ஏது இனி இந்த கேள்வி. இந்த இடத்துல அப்படியே சுசீலாமா வந்து ஜாயின் ஆவாங்க. ஏன்னா பாட்டு ஸ்டார்டிங் வந்து ஏசுதாஸ் பாடுவாரு, இவங்க வர இடம் அவ்வளோ அழகா இருக்கும். அதான் இந்த பாடல். கற்பூர முல்லை படத்துல வந்த பாடல் இது. ராஜசரிசில ஏசுதாஸ், சுசீலாமா, சித்ரா 3 பேரும் பாடியிருப்பாங்க இந்த பாடலை. வாலி அவர்களுடைய வரிகள். தனி ஏசாஸோடைய தனி ஒரு வெர்ஷனும் இருக்கும் இந்த பாட்டு. இவங்க 3 பேர் சேர்ந்து பாடுற வெர்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு 100 more points சசி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. மேடம் பிரிவின் கசப்பு 100. உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அகைன் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. கச்சட தப்பற இல்லை இதுல. ஒன்ன நம்பி நெத்தியில பொட்டு வச்ச மத்தியில மச்சான் பொட்டு வச்ச மத்தியில நெத்தியில பொட்டு வச்ச காரணத்தை
புரிஞ்சுக்க ராசா, விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசன ரோஜா. சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதம். அழகா வரிகளோட ஃபுல்லாவே பாடிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். சிட்டுக்குருவி படத்துல வந்தது இது. ஒன்ன நம்பி நெத்தியிலே பொட்டு வச்ச, மத்தியில மச்சம் பொட்டு வச்ச, மத்தியில நெத்தியிலே. அழகான ஒரு ஒரு டிக்ஷனோட இந்த பாட்டு பாடியிருப்பாங்க சுசீலாமா. 78ல வந்த படம் ராஜாசாரி வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ அன்னைக்கு 100 more points for you. நவீனமிட்டு நவீனமிட்டு உங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாட்டு வரிகள் விடுதலை ரூபத்துல. என் அன்பே அன்பே அன்பே, உன்மேல் காதல் காதல் காதல், விலகாதே என்னை விட்டு, உன் பிரியாவை தனியே விட்டு, உன்னை வைத்தேன் என் நெஞ்சில், உண்மை வைத்தேன் என் கண்ணில். என்ன பாட்டு? டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ, என்னை விட்டு போகாதே, மன்னன் உன்னை எந்த நெஞ்சில் வைத்தேன், உன்னை உந்தன் அன்பை எந்த கண்ணில் வைத்தேன், ஐ லவ் யூ. எஸ் எஸ் எஸ். அந்த ஃபர்ஸ்ட் பீட் தான் பயங்கர ஃபேமஸ். ஆமா, இல்ல இந்த பாட்டு ஃபுல்லா ஆர்கெஸ்ட்ரேஷன் மார்வல். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஆங்கில பாடலுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா அதுல அவர் மேஜிக் பண்ணதுதான் பெரிய ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ படம் இல்லையா? ஆமா, ஸ்டீரியோ படம்ங்கிறதால நல்ல சூப்பரான மெட்லாம் இந்த படத்துல கொடுத்திருந்தாரு அவரு. எஸ், அதுதான் டார்லிங் டார்லிங் டார்லிங். ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அகைன் ஒரு நாட் அ வெரி நேச்சுரல் சாய்ஸ் ஃபார் திஸ் சாங். இது வந்து சுசீலாமாவை பாட வச்சது. அதுவும் ஆனால் அவங்க ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. 78ல வந்த படம் பிரியா ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டில் வந்த பாடல்கள். கொஞ்சம் அருணாச்சலம் அவருடைய வரிகள் தான் இதில். ஸோ 100 more points for you. சசி, உங்களுக்கு லாஸ்ட் கேள்வி. நட்பின் இணைப்பில் 100 points. இது வந்து தமிழில் என்ன? ஸோ பாடலுக்கு நான் வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். My nectar, sweet Tamil, language so fair, my very soul's thrill. Tamil verses bringing joy's gentle art, gives poems of taste from your vibrant heart. Oh Tamil, sing on, each day evermore. இது வந்து நான் பாடலை அப்படியே மொழியாக்கம் பண்ணலை, அது ஒரு பொய்டிக்காக பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இந்த கேட்டகரி வந்து சுசீலாமாவோட இணைந்து இன்னொரு பெண் குரல் இருக்குங்கிறது கேட்டகரி. அதுவும் இந்த பாட்டில் இருக்க சில வார்த்தைகளை வச்சு உங்களால் பாட்டை கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புறேன். மை நெக்டர் ஸ்வீட் தமிழ், அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். தேனே. நெக்டர்னா என்ன? தேன் இல்ல. நெக்டர்னா தேன் இல்ல, ஹனினா தேனு. நெக்டர்னா என்ன? தேவர்களுக்கு கொடுத்தாங்களே அமிர்தம். ஆ, அமுத தமிழ். அமுது தமிழ் 2 வார்த்தை வச்சிருக்கீங்களா? இது வச்சு சுசீலாமா இன்னொரு பெண்ணோட இணைந்து பாடிய பாடல் என்ன? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் தலப்பரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. கோவில் புறா படத்துல. எஸ் எஸ். பாருங்க, இப்ப நான் சொன்னேன், இப்போ அந்த அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் வருதா எழுதியிருக்கிற போயம், இங்கிலீஷ் போயம். எஸ், நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. போயிட்டுலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ இதுக்காக. ஸோ எஸ், அதுதான். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பியூட்டிஃபுல் சாங். கோவில் பிரபலத்தில் உமா ரமணனுடன் இணைந்து அவங்க பாடியிருந்தாங்க 81ல். ஆக்சுவலி ஒரு பையனும் ஒரு பொண்ணு பாடுற மாதிரி பாட்டுன்னு நினைக்கிறேன். இது குட்டி பசங்க, அதனால எல்லாமே யூஸ்வலாக ஆம்பளை பசங்களானாலும் சின்ன பசங்கன்னா பெண் குரல் தான் பாடுவாங்க. அந்த மாதிரி பாடியிருந்த பாடல். புலமை பித்தன் அவருடைய வரிகள், ராஜாசருடைய ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன். ஸோ 100 more points for you. ஓகே, போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சூப்பரான பாட்டெலாம் இன்றைக்கி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள். அதை எல்லாருமே சூப்பராக விளையாடி அழகாக கண்டுபிடிச்சி நிறைய நல்லாவும் பாடிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டுடே வி ஹேவ் அனுசூயா வித் 600 points, மீனாட்சி சுந்தரம் வித் 1100 points, அண்ட் சஷி அவர் பிக் வின்னர் டுடே வித் 1400 points. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே நல்லா விளையாடினீங்க. மீனாட்சி சுந்தரம் சார் ரொம்ப அழகாக பாடவும் பாடினீங்க. இன்னைக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ். சுசீலாமா குரலை வந்து பிடிக்காதவங்க இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? அதனால ரொம்ப அழகான பாடல்கள் பார்த்தோம். இதே போல இன்னொரு எபிசோட் வித்தியாசமான பாடல்களோட நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி ஹீரோயின்ஸ் ஆஃப் த மில்லேனியம். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருக்கும். அவங்க 15 வயதில் பார்த்து ரசித்த ஹீரோயின்ஸ் நடித்த பாடல்கள் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில் கேள்விகளாக வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள்.
Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.